ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. இருந்தும் எனக்கு தெரிஞ்சுதான் என்னை அங்கே வர்ற பாஸ்டரோட பையனை லவ் பண்ணி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, கடந்த வாழ்க்கை மறந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 4.5 வருஷமா அவர் கூட தான் இப்போ பெத்தானிபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தும் அவர் கல்யாணம் ஆனது சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. இப்போ ஒரு வாரமா என் கூட இருந்துட்டு இப்போ ஒரு வாரமா எல்லா சைடுமே என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்க சைடு வீட்டுக்கு போனா அது இதுன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. நீ எதுக்கு வர என் பையனை தேடி அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் சூசைட் பண்ணிக்கிறேன் நீ இல்லாட்டினா அப்படின்னு சொன்னா கூட என்னை ஏத்துக்க மனநிலைமைக்கு அவங்க இல்லை. இவர் எந்த ரீசன் சொல்லாம என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கேட்டா நான் உனக்கு கூட உன்னை விட்டு தான் வாழுவேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா போன வாரம் அவர் மொபைல் நான் செக் பண்ணப்போ ஒரு லேடி கூட கார்ல உட்காந்து போட்டோ எடுத்துருக்காங்க. கேட்டா நான் எங்க வீட்டுல இன்னொரு அரேஞ்ச் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, உன் கூட தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு எனக்கு ஒரு முடிவு எனக்கு கேட்டுட்டாங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர் தான். ஆமா, அது டிவோர்ஸ் இப்ப முடிய போதும். அவங்களுக்கு ஒய்ஃப் திருநெல்வேலியில இருந்தாங்க, எல்லாமே எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் போய் கேட்டால் இன்னொரு மேரேஜ் பண்ணுறதுக்கு வீட்டில் அரேஞ்ச் பார்க்குறாங்க. ஆனால் என்னை நான் ரொம்ப தாழ்ந்து அதனால என்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னைய மருமகளை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க. இல்லை, இப்போ கம்ப்ளைண்ட் எங்கே பண்ணியிருக்கீங்களா? இதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம், கமிஷன் ஆஃபீஸில். இல்லைக்கா, ஆதாரம் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கும் உங்களோட? அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அந்த வீட்டு சைடு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நாங்கள் வாழ்ந்ததுக்குள்ள அந்த வீட்டில் தான் இருந்தோம். எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. போன என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ டிவோர்ஸ் முடிய போகுது. அந்த ஒய்ஃபை உன் கூட பழக்கமாக இருக்குது தெரியும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வேணான்ட்டாங்க. இப்போ என்னை விட்டுட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கூட ஒரு வாழலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. கேட்டால் எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் வீட்டு சைடு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றாங்க. இப்போ ஒரு சர்ச்சுக்கு வர்றவங்ககிட்டையும் இதே மாதிரி பிஹேவ் பண்ணுறாரா? இப்போ அடுத்தடுத்து எனக்கு நடந்த சூழ்நிலை தானே இப்போ மற்ற பொண்ணுக்கு இப்போ இன்னொரு பொண்ணு அரேஞ்ச் பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணோட லைஃப்பும் இப்படி வரக்கூடாது, என் கூட இவர் வாழணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஏன்னா அவரை நம்பி நான் இப்போ யாருமே எனக்கு இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை. ஸோ அவர் தான் லைஃப்ன்ற இப்போ நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அவர் என் கூட லைஃப்லாம் வாழணுன்ட்டு தான் என்னோட முடிவு. அவர் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ இந்த 1 வீக்ல ஏதாவது ரிட்டர்ன் பண்றது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மிரட்டல்கள் வருதா அவர் சைட்ல இருந்து? நான் கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனேன், அவர் பார்க்குற ஆஃபீஸ்க்கும் போனேன். போனதுக்கு இங்கேனா எதுக்கு வர, இங்கேனா நீ வரக்கூடாது, என் பையன் வேலை பார்க்குற இடத்துக்கு நீ எதுக்கு போன அப்படின்ட்டு நேற்று கூட அவங்க அப்பாட்ட கால் பண்ணி அவங்க அப்பாவும் அதை தான் சொல்றாரு, என் பையன் வேலை பார்க்குற இடத்துக்கு நீ போகக்கூடாது, அவனை தேடி நீ எதுக்கு போற, இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்னா பிரிஞ்சிருங்க, விட்டுட்டு போயிரேன் மயனை அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.